விவாகரத்து வழக்கில் நடிகர் ஜெயம் ரவி மற்றும் அவரது மனைவி ஆர்த்தி நேரில் ஆஜராகி பேச்சுவார்த்தை நடத்தினர். பிரபல நடிகர் ஜெயம் ரவி தான் காதலித்த ஆர்த்தியை கடந்த 2009ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ள நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் தற்போது பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். 15 ஆண்டுகால திருமண வாழ்வை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் நடிகர் ஜெயம் ரவி விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்தார். மனைவி ஆர்த்தியிடம் இருந்து விவாகரத்து வேண்டுமெனவும் தனது திருமண பதிவை ரத்து செய்ய வேண்டுமெனவும் ஜெயம் ரவி கோரியிருந்தார். சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சமரச தீர்வு மையத்தில் இருவரும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமென நீதிபதி தேன்மொழி உத்தரவிட்டிருந்தார். இதையடுத்து ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் சமரச தீர்வு மையத்தில் பேச்சுவார்த்தைக்கு ஆஜராகினர். மத்தியஸ்தர் ஒருவர் மூலம் இருவரிடமும் 1 மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதையடுத்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்காக டிசம்பர் 7ஆம் தேதி வர வேண்டுமென இருவரிடமும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதானி குழுமம் இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் வழங்கியதாக எழுந்த புகார் குறித்து விரிவான விவாதம் கோரி எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டதால் நாடாளுமன்றத்தின் 2 அவை நடவடிக்கைகளும் நாள் முழுவதும் பாதிக்கப்பட்டன. நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் 1 நாள் இடைவேளைக்கு பிறகு புதன்கிழமை மீண்டும் தொடங்கின. அப்போது இந்தியா கூட்டணி கட்சிகள் சபாநாயகரிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்தனர். அதில் அவையை ஒத்திவைத்துவிட்டு அதானி விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. ஆனால் கோரிக்கைகளை மக்களவை சபாநாயகர் மற்றும் மாநிலங்களவை தலைவர் நிராகரித்தனர். இதனால் 2 அவைகளும் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே ஒத்திவைக்கப்பட்டன. सदन में गतिरोध पैदा करना चाहते हैं, ये उचित नहीं है। सदन की कार्रवाई आज 12 बजे तक के लिए स्थगित की जाती है. இந்நிலையில் மாநிலங்களவை பகல் 11:30 மணிக்கும் மக்களவை பகல் 12 மணிக்கும் மீண்டும் தொடங்கியதும் அமளி தொடர்ந்ததால் 2 அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. सदन की कार्रवाई 11:30 बजे तक के लिए स्थगित की जाती है. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கடந்த திங்கட்கிழமை தொடங்கி வரும் டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதானி விவகாரம் புயலை கிளப்பி உள்ளதால் நிறைவேற்ற வேண்டிய மசோதாக்கள் தொடர்பான அலுவல்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. பெங்கல் புயலால் இலங்கையின் கிளிநொச்சி நகரம் வெள்ளத்தில் மிதக்கும் காட்சிகளே இவை. கிளிநொச்சி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் வடக்கு மாகாணத்தில் மிகப்பெரிய அணையான இரணைமடு அணை நிரம்பியதால் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கிளிநொச்சியின் சிவபுரம் பகுதி வெள்ளக்காடாக மாறியுள்ளது. இதன் காரணமாக பாதுகாப்பான இடங்களை நோக்கி மக்கள் இடம்பெயர்ந்தனர்.